மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 75,400 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 45,400 கனஅடியிலிருந்து 75,400 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையிலிருந்து 75,400 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையிலிருந்து 60,000 கனஅடியிலிருந்து 75,400 கனஅடியாக நீர் வெளியேற்றம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜினித்குமார். ஜினித்குமார், முழு விவரம். வணக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தானது அதிகரித்து தொடங்கியிருக்கிறது. இதனால் இன்று 12 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தானது 75,400 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. அதாவது மேட்டூர் அணை நடப்பாண்டில் 4வது முறையாக நிரம்பியுள்ள நிலையில் அந்த உபரி நீரானது 16 கண் மதகு வழியாக அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 75,400 கனஅடி வீதம் இருக்கும் நிலையில் நீர் வெளியேற்றமும் 75,400 கனஅடியாக இருந்து வருகிறது. டெல்டா பாசனத்திற்காக 18,000 கனஅடி வீதம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையிலிருந்து 16 கண் மதகு வழியாக 57,000 கனஅடி வீதம் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக 400 கனஅடி வீதம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் இந்த காவிரி கரையோர மக்களுக்கு குறிப்பாக 11 மாவட்டங்களுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 11 மாவட்டங்களுக்கு இந்த காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையான விடுக்கப்பட்டிருக்கிறது. நீர்வளத்துறை சார்பாக இந்த வெள்ள அபாய எச்சரிக்கையானது இன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் காவிரி கரையோர மக்கள் யாரும் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பத்திரமாக இடத்திற்கு செல்லுமாறும் கால்நடைகளை மேய்ச்சல் விடுவது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இங்கு மேட்டூர் பகுதியில் தங்கமாபுரிப்பட்டினம், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகிறார்கள். தீயணைப்புத்துறை வீரர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அணை 120 அடியாக இருக்கும் பட்சத்தில் நீர்வளத்துறை அதிகாரிகள் அங்கேயே முகாமிட்டு 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் அணையை கண்காணித்து வருகின்றனர். நன்றி ஜினித்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.